குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் 730 வேட்பாளர்களை பாஜகவினர் மிரட்டி வாபஸ் பெற வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதிக அளவில் யாரும் விறுவிறுப்பு காட்டாத நிலையில் நகர்ப்பகுதிகளில் 50% குறைவான வாக்குகளை பதிவாகின. மாநகராட்சி பகுதிகளில் 48.55%, நகராட்சிகளில் 58.12%, மாவட்ட பஞ்சாயத்துகளில் 60.22% வாக்குகளும் பதிவானது. உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி 1-2 இடங்கள் என்று இல்லாமல் பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவினர் போட்டியிடும் 730க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றனர். இதனால் 730 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தங்கள் கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வேட்புமனுக்களை பாஜகவினர் திரும்ப பெற்று வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் 730 வேட்பாளர்களை பாஜகவினர் மிரட்டி வாபஸ் பெற வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதிக அளவில் யாரும் விறுவிறுப்பு காட்டாத நிலையில் நகர்ப்பகுதிகளில் 50%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகின. மாநகராட்சி பகுதிகளில் 48.55%, நகராட்சிகளில் 58.12%, மாவட்ட பஞ்சாயத்துகளில் 60.22% வாக்குகளும் பதிவானது. உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி 1-2 இடங்கள் என்று இல்லாமல் பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவினர் போட்டியிடும் 730க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றனர். இதனால் 730 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தங்கள் கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வேட்புமனுக்களை பாஜகவினர் திரும்ப பெற்று வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.